அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மச்சம் என்பது நமக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டத்தையும் பல்வேறு விதமான பலன்களையும் கொடுக்கும். பொதுவாகவே பெண்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மச்சம் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் பெண்களை திருமணம் செய்யக்கூடிய அவர்களுடைய கணவர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் பெண்களுடைய உடம்பில் கையில் மச்சம் இருந்தால், குறிப்பாக வலது கையில் மச்சம் இருந்தால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு சிலர் இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க. அவங்க எதுவும் ஸ்பெஷலாக மேக்கப் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் மேக்கப் போட்டால் தான் பார்க்கவே முடியும், ரொம்பவும் அழகாகவும் இருப்பாங்க. இந்த விஷயம் ஏன் சொன்னேன்னு இந்த வீடியோடைய முடிவில் நான் சொல்கிறேன். வலது கையில் மச்சம் இருந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வாழப்போகிற பெண் வலது கையில் மச்சிருந்தால் ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்க? அர்த்தநாரீஸ்வரர் தன்னுடைய சரி பாதியில் தன்னுடைய மனைவியான பார்வதிக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்வதி இருக்கிற இடம் இடது பக்கம். ஆனால் ஒரு பெண்ணின் வலது கையில் மச்சம் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க. A = B அப்படின்னா B = A தானே. ஒரு ஆண் நன்றாக வளர்ந்தால் அந்த பெண்ணும் நன்றாக தான் வளருவாங்க. ஒரு ஆண் நல்ல வசதியாக வாழ்க்கையில் பல சாதனைகள் அடைந்தால் அதனுடைய பெருமையும் அதனுடைய மகிமையும் அந்த பெண்ணுக்கும் தான் சேரும். திருமணமாகி போகக்கூடிய ஒரு பெண்ணின் வலது கையில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அர்த்தநாரீஸ்வரில் இடது பக்கம் பார்வதியும் வலது பக்கம் சிவனும் இருப்பார். அந்த வலது பக்கம் என்பது கணவனை குறிக்கும். திருமணத்துக்கு பிறகு இந்த பெண்ணால் கணவனுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைக்கும், அந்த கணவனால் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் மிக உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பு. அதனால தான் வாழப்போகிற பெண்ணின் கையில் வலது கையில் மச்சம் இருந்தால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பெண்ணின் வலது கையில் மச்சம் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். வலது கையில் மச்சம் இருக்கக்கூடிய பெண் இயற்கையாகவே புத்திசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. முட்டாள்தனமாக இருக்க மாட்டாங்க. நல்லா தீர்க்கமாக யோசித்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துவாங்க, ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க. புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். கல்வியில் அவங்களுடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. மற்ற பெண்களை ஒப்பிடும்போது இவங்க கல்வியில் நன்கு ஞானம் பெற்றவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்லித்தரும்போது கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை நல்லா ஆழமாக பதிவைப்பாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்கல்வி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுபோல் தேர்வுக்கு மிகவும் நுணுக்கமாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த தேர்வில் வெற்றி அடையும் அளவுக்கு ஞானம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க. வேலை, உத்தியோகம், வேலைன்னு வந்துடுச்சு அப்படின்னா மிகவும் பொறுப்பாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஒரு வேலை என்கிட்ட கொடுத்தா தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இவங்க எல்லாத்திலும் முன்னின்று அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க. பிஸ்னஸ், ஒரு தொழில் இவங்க செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மிக சிறந்தவங்களாக விளங்குவாங்க. வலது கை பெரும்பாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலிமை வாய்ந்த ஒரு கை. இடது கையை விட வலது கை ரொம்ப வலிமையாக இருக்கும். அதே போல் வலது கையில் ஒரு பெண்ணுக்கு மச்சம் இருந்தால் தொழில் செய்யும் பெண்கள் மிகவும் வலிமையாக இருப்பாங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அது எந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா, கணினி சம்பந்தமான ஒரு தொழிலாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் சம்பந்தமான ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை மேக்கப் சம்மந்தமாக ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை நகை சம்பந்தமாக ஒரு தொழிலாக இருக்கலாம். இது போல் பலவிதமான தொழில்கள் எது செய்தாலும் அந்த பெண்ணை முன்னிறுத்தி செய்தால் அந்த தொழிலுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய வசதி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு கணவன் மூலம் அதீத வசதி ஏற்படும். அந்த கணவனுக்கே இந்த பெண்ணால் தான் வசதி ஏற்படும். அதனுடைய பலனாக அதனுடைய விளைவாக அந்த பெண்ணும் பார்க்க மிகவும் வசதியாக இருப்பாள். தங்க ஆபரணங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தங்கம் என்பது லக்ஷ்மியின் ஒரு அம்சமாக கருதப்படுது. அதனால் தங்க ஆபரணங்கள் அதிகமாக இருக்கும். வீடு அமைப்பு பற்றி பார்க்கலாம். சொந்தமாக ஒரு வீடு இருக்கும். திருமணத்திற்கு முன்பு இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படின்னா கூட திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக சொந்தமாக ஒரு வீடு இவங்களுக்கு அமையும். மிகவும் ராஜபோக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். வாகனம், இவங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு முதலில் குறைந்தபட்சம் 2 வீலர் வச்சுருப்பாங்க. சொந்தமாக ஒரு 2 வீலர் வச்சுருப்பாங்க. அடுத்து காலப்போக்கில் இவங்க ஒரு 4 வீலர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தங்க ஆபரணங்கள், சொந்த வீடு, கார், 2 வீலர், இது போல் வசதி வாய்ப்புடன்
சொகுசாக சௌகரியமாக வாழக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய குணம், இவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்தி கூர்மை அதிகமானவர்கள், முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலாக முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுதந்திரமானவர்கள், ஒருத்தரை சார்ந்து இருக்கணும், இவங்களை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் சூழ்நிலை இவங்களுக்கு இருக்காது. ஒரு இண்டிபெண்ட், நீ இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும், அந்த அளவுக்கு ஒரு தன்மை, ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கும். இவங்களை நம்பி 100 பேர் வாழலாம், ஆனால் இவங்க யாரையும் நம்பி வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இருக்காது. மேலும் கொஞ்சம் ஹெட்வெயிட் அதிகமாக இருக்கும், சுயமரியாதை அதிகமாக விரும்புவார்கள். விளையாட்டு கூட இவங்களை கிண்டல் பண்ணால் இவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு சுயமரியாதை அதிகமாக விரும்புவாங்க. எல்லோராலும் இவங்ககிட்ட ஈஸியாக பழக முடியாது, பேச முடியாது. இவங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குதோ அவங்கள மட்டும்தான் தன்னுடைய அருகில் அதிகமாக பேச விடுவாங்க. தன்னுடைய நெருங்கிய நண்பராகவும் உறவினராகவும் இருக்க முடியும். இவங்களுடைய நட்பு வட்டாரங்களை பார்க்கும்போது அதிகபட்சம் 2 இல்லை 3 அவ்வளோதான். அதுக்கு மேலே அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. தேவையான அளவு தான் தன்னுடைய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, உறவினர்களுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி இருக்கும். சுயமரியாதை அதிகமாக விரும்பக்கூடிய, அதிகமாக மதிப்பு தரக்கூடிய ஒரு பெண்ணாக இவங்க விளங்குவாங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீண்ட ஆயுள் இருக்குங்க. நீண்ட ஆயுள் இருக்கும். அல்பாயுஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக மனநிறைவாக அவங்களுடைய வாழ்க்கை நிறைவாக முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் வலது கையில் மச்சம் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இன்னும் என் லைஃப்பில் ஏற்படலையே அப்படின்னு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க குறிப்பு என்னென்னா, திருமணத்திற்கு பிறகு இவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை அமையும். அதாவது திருமணத்திற்கு முன்பு இருந்ததை விட இன்னும் வசதியாக, இன்னும் செல்வம் செழிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு திருமணம் ஆன பிறகும் இந்த வாழ்க்கை அமையல அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல நேரம் காலம் பார்த்து தான் ஏற்படும். நல்ல காலம் நல்ல நேரம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையை அடையும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சிலர் இயற்கையாகவே அழகாக இருப்பார்கள், ஒரு சிலர் மேக்கப் போட்டோன்னே அழகாக இருப்பாங்க. அதே போல் வலது கையில் மச்சம் இருந்தால் இதெல்லாம் ஏற்படும் என்பது சாஸ்திர உண்மைகள். என்னுடைய வலது கையில் மச்சம் இல்லையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, செயற்கையாக ஒரு சிலர் மேக்கப் போட்டோன்னு அழகாக தெரியுறாங்களா, அதுபோல் நீங்கள் செயற்கையாக பச்சை குத்திக்கலாம். வலது கையில் மச்சம் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். இயற்கையாக அழகாக இருந்தாலும் சரி, இல்லை மேக்கப் போட்ட பிறகு அழகாக இருந்தாலும் சரி, மனிதனால் ரசிக்கும்படியான ஒரு அமைப்பு ஏற்படுது இல்லையா, அது போல தான் மச்சம் இயற்கையாக இருந்தாலும் சரி, இல்லை செயற்கையான ஒரு முறையில் உருவாக்கினாலும் சரி, அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வலது கையில் மச்சம் இருக்கா இல்லையா, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.